AYSHA Christian Tech channel உடைய இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிதொரு வணக்கம். சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களோட வீடியோவில் வரும். அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து சிம் கார்டு கேனாட் டிடெக்டட். அதாவது உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஐஃபோனில் சிம் கார்டு ஏன் வந்து நாட் டிடெக்டட், அதாவது எமர்ஜென்சி கால், நோ சர்வீஸ், இன்வெலிட் சிம், லோவர் சிக்னல், சிம் கார்டு எடுக்கிறது இல்லாத, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் சிம் கார்டு நாட் டிடெக்டட்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பார்க்கும். இன்றைக்கி நாங்கள் முதல்ல வந்து நீங்கள் ஃபோனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபோன் ஹேங் ஆகியிருந்தால் வந்து உங்களுடைய ஃபோன் வந்து சிம் வந்து டிடெக்ட் ஆகாது, சர்ச்சிங் ஆகாது. ரெண்டாவது, பவர் ஆஃப் வெயிட் 30 செகண்ட். மொபைல் ஆஃப் பண்ணி ஒரு 30 செகண்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் வந்து ஓவர் ஹீட் ஆகியிருந்தால், நெட்வொர்க் ஹீட்டாக இருந்தால் மொபைலில் சிம் கார்டு ஒர்க் பண்ணாகாது. நம்பர் 3, செட்டிங்க்கு போங்க. நெட்வொர்க் இன்டர்நெட் செட்டிங்க்கு போங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க இந்த செட்டிங். சிம் கார்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு போய்ட்டு இதை வந்து ஆஃப் பண்ணுங்கள், ஆன் பண்ணுங்கள், ஆஃப் பண்ணுங்கள், ஆன் பண்ணுங்கள். அடுத்தது வந்து சிம் கார்டு சம்டைம்ஸ் சர்ச்சிங் ஆகிக்கொண்டே இருக்கும். சர்ச்சிங் ஆகிக்கொண்டே இருக்கிற நேரங்களில் வந்து எமர்ஜென்சி கால் ஆகிக்கொண்டிருக்கிற நேரங்களில் வந்து சில சிம்கள் வந்து சப்போர்ட் ஆகாது உங்களோட ஃபோனுக்கு. அப்போ எந்த சிம்மை சப்போர்ட் ஆகுறன்னு சொல்லி உங்களால் பார்த்துக்கொள்ள முடியும். அல்லது லோ சிக்னலாக இருந்தால் சர்ச்சிங்கை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்க முடியும் உங்களோட சிக்னலை. ஸோ நீங்கள் முதல்ல வந்து மொபைல் செட்டிங்க்கு போங்க, மொபைல் நெட்வொர்க் செட்டிங்க்கு போங்க. நெட்வொர்க் மூட் அண்டைக்கும் அதில் வந்து 4G 3G அண்ட் இருக்கிறத இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். சர்ச்சிங் நெட்வொர்க் வரும்போது செட்டிங்க்கு போங்க, நெட்வொர்க் ஆப்ரேட்டருக்கு போங்க. நெட்வொர்க் ஆப்ரேட்டரில் போய்ட்டு நீங்கள் சர்ச்சிங் நெட்வொர்க் கண்டு கொடுங்க. இதில் வந்து உங்களுடைய சிம்மை வந்து சர்ச் ஆக்கி இது காட்டும். அடுத்தது வந்து சில ஃபோனில் வந்து இன்டர்நெட் வந்து நீங்கள் சிம்மை போட்டுட்டு ஒர்க் பண்ணாது. இதுக்கு நீங்கள் உங்களுடைய மொபைலில் APN, அதாவது இன்டர்நெட் செட்டிங்கை வந்து செட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து முதல்ல வந்து செட்டிங்க்கு போங்க, அதில் மொபைல் நெட்வொர்க் செட்டிங்க்கு போங்க, அதில் மொபைல் டேட்டா என்றதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸஸ் பாயிண்ட் என்றது ஒன்று இருக்கும். எக்ஸஸ் பாயிண்ட் என்பது கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் பாயிண்ட்டில் வந்து APN என்ற ஒன்று இருக்கும். APNல வந்து டேட்டா என்றதை செட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுடைய நீங்கள் டயலாக் சிம் யூஸ் பண்ணுறது என்றால் டயலாக் என்று கொடுங்க. பின்னுக்கால் டயலாக் 3G என்று கொடுங்க. உங்களுடைய சிம் எந்த சிம்மோ அந்த சிம் செட்டிங்கை வந்து பாருங்கள். உங்களுடைய சிம் செட்டிங்கை பார்க்க முடியலைன்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு உங்களுடைய சிம் நேம் அடித்து சர்ச் பண்ணி பாருங்கள். APN அண்டு சிம் டயலாக் சிம் எக்ஸஸ் பாயிண்ட், எட்டிசலாட் எக்ஸஸ் பாயிண்ட், அது மாதிரி செட்டிங் என்று நீங்கள் டைப் பண்ணும்போது அந்த செட்டிங் வரும். அந்த செட்டிங்கை வந்து உங்களோட எக்ஸஸ் பாயிண்ட்டில் கொடுங்க. சில நேரத்தில் வந்து உங்களோட சிம் வந்து டிடெக்ட் ஆகுதில்லை. காரணம் வந்து உங்களுடைய மொபைல் வந்து பேட்ரி லூஸ் ஆகிருக்கும் அண்ட் வந்து சிம் கார்டு தூக்கிப்பட்டிருக்கலாம், மூவ் ஆகிருக்கலாம். இதை வந்து நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக சிம்மை போடுங்க. அண்ட் அடுத்த ப்ராப்ளம், உங்களுடைய மொபைல் வந்து கீழே வந்து ட்ராப்பிங் ஆகலாம், கீழே விழலாம். இதனால் உங்களுடைய சிம் கார்டு வந்து லூஸ் ஆகலாம். இதனால் வந்து மேக் டேப், அதாவது உங்களுடைய சிம்முக்கு வந்து ஒரு டேப்பை வந்து மேலே அப்ளை பண்ணி, இப்போ நீங்கள் உங்களுக்கு காண்ற மாதிரி இப்போ நான் சிம் டேப் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வந்து சிம் ட்ரேயில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சிம் மூவ் ஆகாது. இப்போ உங்களோட சிம் ஒர்க் பண்ணும். சம்டைம் உங்களுடைய மொபைல் வந்து சிக்னல் ஆஃபில் இருக்கும், கால்கள் வராது சம்டைம். அதே நேரத்தில் நீங்கள் இந்த ஏரோப்ளைன் மோடை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. சில நேரத்தில் உங்களோட மொபைல் வந்து வைரஸ்கள் வந்திருக்கலாம், அதனால் வைரஸ் அப்ளிகேஷன்கள் வந்திருக்கலாம். அதனால் நீங்கள் உங்களோட மொபைலை வந்து சேஃப் மூடை போடுங்க. சேஃப் மூடை போட்டுட்டு சேஃப் மூடில் போய்ட்டு ஒரு அன்னவுன் தெரியாத அப்ளிகேஷன்கள் இருந்தால் அதை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அடுத்தது வந்து மொபைலை வந்து செட்டிங்க்கு போங்க, ஸ்டோரேஜ் போங்க. ஸ்டோரேஜ் இருக்கும், அதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கும், அதில் கிளியர் கேஷ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். கேஷ் டேட்டான்றது வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட மொபைல் சிம் வந்து டிசேபிள் ஆகிருக்கலாம். அதனால் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன்களாக இருந்தால் இந்த கோடை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த கோடை டைப் பண்ணி ஃபோன் இன்ஃபர்மேஷன் அண்ட் செட்டிங் ஒன்று வரும். அதுக்கு போங்க. இந்த செட்டிங்க்கு போன உடனே
நீங்கள் இந்த செட்டிங்கை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அதாவது இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மொபைலை வந்து நீங்கள் அதாவது இப்படி ரன்னிங் ஆகி உங்களோட சிம் வந்து சிக்னல் ரன்னிங் ஆகிற இதில் டேட்டாலாம் வேக்கன்சியில் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களோட மொபைலை வந்து 10 மினிட்ஸுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் வந்து ஹார்ட் ரீசெட் செட்டிங்கை போய்த்து வைப் கேஷ் பார்ட்டிஷன்ஸ் என்ற நீங்கள் கொடுங்க. அடுத்தது வந்து உங்களுடைய சிம் கார்டு டேமேஜ் ஆகிக்கலாம், ஹார்ட்வேர் பிரச்சனை இருக்கலாம். ஹார்ட்வேர் பிரச்சனை இருந்தால் நீங்கள் சிம் கார்டை வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து சரி செய்யணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலதிகமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் குழுவினூடாக நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணிக்கொள்ள முடியும்.